ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् வணக்கம். ஓம் சாந்தி. இந்த பகவத்கீதையில் அனைத்து விஷயங்களை பற்றியும் இறைவன் தெளிவாக கூறியுள்ளார். அதில் மிக மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா மன ஆரோக்கியம். மன ஆரோக்கியம் இன்று ஒரு பெரிய கவலைக்கிடமான விஷயமாகிவிட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 10ல் 4 பேர் மன ஆரோக்கிய குறைவாக இருக்காங்க. அவங்களுக்கே அது தெரியாது, அதை அவங்க ஏற்றுக்கிறதும் இல்லை. இப்போ நம்ம வெளிநாட்டிலெல்லாம் பார்த்தா கூட இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கிட்டே வருது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பகவத்கீதையை ஒரு கவுன்சிலிங் மாடலாக கூட நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, மன ஆரோக்கியம் அதோடைய குறைபாடு, அதோடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்ச உடனேவே அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு சாதாரண முயற்சி தான் இந்த கவுன்சிலிங். அதை அவங்க செய்ய தொடங்குறாங்க. ஆனால் பாரத நாட்டில் நம்ம பார்க்க போனாக்க இன்னும் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறதுல ஒரு தயக்கம் இருக்குது. அதை ஒரு கீழான விஷயமாக, தவறான விஷயமாக கூட கருதுறாங்க. உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நம்முடைய மன ஆரோக்கியமும் மிக மிக அவசியமான ஒன்று. ஆனால் இந்த மன ஆரோக்கியம் குறைய தொடங்கும் பொழுது அதை பற்றி நம்ம கவனம் ரொம்ப 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 குறைவாக தான் கொடுக்குறோம். இப்போ கீதையில் அர்ஜுனனுக்கும் இந்த நிலைமை வருது. அப்போது அதோடைய அந்த ஒரு மன அழுத்தத்துக்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை எப்படி இறைவன் அதுக்கு ஒரு சமாதானம் கொடுத்து அதிலிருந்து அர்ஜுனனை வெளியில் எடுக்கிறார். ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வுன்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ஒரே யுத்த க்ஷேத்திரத்தில் நேற்று வரை நல்லா இருந்தவன் திடீரென்று ஒரு டிப்ரெஷனில் ஞானம் கேட்டு அவன் திரும்ப எப்படி எழுந்து நிற்கிறான். அப்போ இந்த ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறது, இதை நம்ம ஒரு செல்ஃப் டாக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓப்பன் கான்வர்சேஷன், ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் மூலமாக கூட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது. இன்னைக்கு இன்றைய தேதிக்கு இது ரொம்பவும் இளைஞர்களிலிருந்து, குழந்தைகளிடமிருந்து வயதானவர்கள் வரை இது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ நாம் இருக்கக்கூடிய இடத்துல நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள், நாம் இதிலெல்லாம் நம்ம பாதிக்கப்படலை தானே. ஏன்னா நாம் அர்ஜுனனாக இருந்து இந்த ஞானத்தை கேட்கும் பொழுது நம்ம சுயத்தை செக்கிங் பண்ணுறது ரொம்ப அவசியம். என் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, சின்ன விஷயங்களில் நான் நிலை குலைந்து போயிடுறேனா, அல்லது இறைவனோட துணையோடு என்னால் அதை தாண்டி முன்னேற முடியுதா அப்படின்னு நாம் பார்க்கணும் இங்கே. ஏன்னா இந்த மன ஆரோக்கியத்தில் பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த டென்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு டிப்ரெஷன்ற ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுது. ஆரம்பத்தில் தூக்கம் வரலன்னு வாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகளில் தொடங்குது. அது இங்கே நம்ம அர்ஜுனனோட நிலையோடு இதை ஒப்பிட்டும் பார்க்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அர்ஜுனன் இறைவனை பார்த்து ரதத்தை கொண்டு போய் நிறுத்த சொல்கிறான். கொண்டு போய் நிறுத்திட்டு அங்கே அர்ஜுனன் 2 பக்கமான சேனைகளையும் பார்க்குறான். அப்போ என்ன அர்ஜுனன் சொல்கிறான் அப்படின்னாக்க, திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம், திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம், சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி, சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யசி. அதாவது
அர்ஜுனன் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, சுய ஜனங்கள், அதாவது தன்னுடைய உற்றார் உறவினர்களை 2 பக்கமும் பார்க்கறான். தன் பக்கம் இருக்கக்கூடிய உறவினர்களும் இந்த போர்ல இறந்து போவாங்கன்னு அவனுக்கு தெரியும். எதிரில் இருக்கிறவங்களும் கட்டாயமாக இறப்பார்கள்னு தெரியும். அதனால அவன் மனம் மோகவசப்பட்டு உள்ள ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. அந்த தடுமாற்றத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, சீதந்தி மம காத்ராணி, என் உடல் உறுப்புகள் எல்லாமே தளர்வடைஞ்சு போயிடுச்சு. அப்புறமா என்னுடைய வாய் முகம் ச பரிசுஷ்யதி, என்னுடைய வாய் உலரத் தொடங்கிடுது. இதை நம்ம நல்லா பார்த்தாக்க, ஒரு இவ்வளவு பெரிய வில்லாளி மகாரதன் அவன் என்ன சொல்றான்னாக்க, காண்டீவம் அப்படிங்கிற என்னுடைய வில்லுன்னு அம்பும் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் அவனுடைய உடல் உறுப்புகள்லாம் தளர்ந்து போகுது. அடுத்தது வாயும் உலரத் தொடங்கிடுது. இது எல்லாமே பார்த்தாக்க ஒரு மனம் ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாகும் பொழுது பலவித மாற்றங்கள் உடல்லையும் உண்டாகுது, மனதிலையும் உண்டாகுது. ஃபர்ஸ்ட் அவன் சொல்றது என்ன அப்படின்னா, என்னுடைய உடல் உறுப்புகள்லாம் தளர்வடைஞ்சிடுது. இந்த ட்ரைனஸ் ஆஃப் தி மவுத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வாய் உலர்ந்து போகிறது அப்படிங்கிறது கூட ஒரு மன அழுத்தத்தோடைய ஒரு அறிகுறி தான். இப்போ பாருங்க, இந்த மகாரதனான அர்ஜுனன் அவன் மனதில் ஒரு மோகம் உற்பத்தி ஆகுது, நிலை தடுமாறுகிறான். உடனே அவனுக்குள்ள இந்த நிறைய சேஞ்சஸ் உருவாகிறது. இது மட்டும் இல்லை, அடுத்தது அவன் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீவம் சம்ஸ்ரதே ஹஸ்தாத் த்வக்சைவ பரிதஹ்யதே. வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீவம் சம்ஸ்ரதே ஹஸ்தாத் த்வக்சைவ பரிதஹ்யதே. நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவ ந ச ஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாஹவே. அடுத்தது அர்ஜுனன் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, அவனுடைய ஸ்கின் ஆனது தோல் எரிய தொடங்குது. அவன் கையில் இருந்த காண்டீவம் அப்படிங்கிற ஒரு வில், இதுதான் அவனுடைய ஒரு பெரிய பெருமையே, அந்த வில் தான். அது அவன் கையிலிருந்து நழுவி கீழே விழத் தொடங்குது. அவனுக்கு வேர்த்து விறுவிறுக்கும் பொழுது கையில் அந்த வில் அம்பையும் பிடித்து கொள்ளக்கூடிய சக்தி கூட இல்லாம அது நழுவி கீழே விழத் தொடங்குது. அடுத்தது அவன் மனதில் என்ன சேஞ்ச் வருது அப்படிங்கிறதையும் வர்ணிக்க தொடங்குறான். மனதில் வர சேஞ்ச் என்ன அப்படின்னாக்க, நல்ல எண்ணங்கள் நல்ல சகுனங்களே வரல. நிமித்தா நிச்ச பஷ்யாமி விபரீதானி கேசவ, வீணான வேண்டாத எண்ணங்கள் கெட்ட சகுனங்கள்லாம் என் மனசுல தோன்றுது. அடுத்தது ஹத்வா ஸ்வஜனமாகவே, அதாவது நான் என்னை சேர்ந்தவர்களை கொன்று எந்தவித நல்லதையும் நான் பார்க்க முடியல. இதெல்லாம் அவன் சொல்ல தொடங்குறான். அப்போ இதில் நம்ம பார்த்தாக்க, கிருஷ்ணர் எதிரில் நிற்கிறாரு. இந்த யுத்தத்தில் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, எதிரில் இறைவன் நிற்கிறார், இங்கே அர்ஜுனன் நின்றுக்கிட்டு இறைவன்கிட்ட பேசுகிறான் இதை மாதிரி. அப்போ அதில் முதல்ல அவன் சொல்லக்கூடியது எல்லாமே உடல் சார்ந்த அறிகுறிகள். என்னுடைய வாய் உலர்ந்து போயிடுச்சு, உடல் எல்லாம் நடுங்குது, என்னுடைய ஸ்கின் எல்லாம் எரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி. அப்புறமா சொல்லக்கூடிய அவனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா, பிரமதி வச்ச மே மனஹா, என் மனம் அப்படியே குழம்பி போய் பிரமிச்சு போயிட்டேனா. இப்போ செய்வது அறியாது என்ன செய்யறது அப்படின்னு புரியாம அவன் திகைத்து போய் நிற்கிறான். அப்போ இன்னும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நல்ல எண்ணங்களே என் மனதில் வரவே இல்லை. அதாவது ஒரு மன அழுத்தத்துக்கு ஒருவன் உருவாகிறான், ஆளாகிறான் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு அவனுக்குள்ள என்ன வருது சேஞ்ச் அப்படின்னாக்க, நெகட்டிவ் எண்ணங்கள் ஒன்றுன்னா வர தொடங்குது. அப்போ நெகட்டிவ் எண்ணங்கள் வரும்பொழுது மோகவசப்பட்டதுனால தான் அவனுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் வருது. அதாவது இந்த பெயின், சாரோ, இது எல்லாமே நம்ம ஒரு அட்டாச்மெண்ட்டு, பற்றுதலின் காரணமாக தான் உருவாகிறது. இன்ஃபேக்ட் இந்த ஜாதி மத பேதங்கள், மொழி பேதங்கள் எல்லாத்துக்குமே காரணம் அதன் மேலே நமக்கு இருக்கிற அந்த பற்றுதல். அதனால இது எல்லாம் நீ வேற, நான் வேற, இவன் வேற, என்னுடையது வேற, இது மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் வர தொடங்குது. அப்போது இந்த ஒரு பாடி கான்ஷியஸ்னஸில் வந்ததுனால தான், தேக உணர்வில் மோகவசப்பட்டதுனால தான் அர்ஜுனன் தன்னுடைய ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியை இழந்து போய்
அதோடைய அறிகுறிகள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வர்ணிக்கிறான். ஸோ இப்போ இந்த ஒரு மன ஆரோக்கியமாக நாம் இருக்கணும் அப்படின்னாக்க இந்த அறிகுறிகள் ஏன் எனக்கு இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு இருக்கு அப்படின்னாக்க அதோடைய காரணத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த காரணத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதிலிருந்து நாம் எப்படி வெளியில் வருது, அதற்காகவே தான் இறைவன் இந்த கீதை ஞானத்தை கொடுக்கிறார். எப்படி நான் பற்றுதலை ஜெயிக்கணும், இந்த மோகத்தை நான் ஜெயிச்சு என் மனதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்திதப்பிரஜனாக எப்படி நான் மாறணும் தான் அர்ஜுனன் அடிக்கடி இறைவன் கிட்ட கேட்குறான். அப்போ இந்த மன ஒருநிலைப்பாடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பிராக்டிஸால் மட்டும் வரக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு இடத்துல இறைவன் சொல்கிறாரு, பிராக்டிஸோட கூட வைராக்கியம் இருந்தால் தான் மனம் ஒருநிலைப்படும். அப்போ அலைபாயும் மனதை நம்ம ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னாக்க நமக்கு ஃபஸ்ட்டு பற்றுதலிலிருந்து நாம் விடுபட தெரிஞ்சிருக்கணும். நம்ம இதேபடி இந்த கீதை ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திச்சு நமக்குள்ள அந்த மாற்றம் வருதா அப்படின்னு செக் பண்ணி அதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கான முயற்சியை தினம் தினம் செய்யலாம். ஓம் சாந்தி.